ஐயா ஆதி எங்க? பிள்ளைக்கு குடுப்போனதா கேசரி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேயா. அம்மா அவன் மாடிக்கு போயிருக்காமா, இப்ப வந்துருவான். ஸ்டேஷன்ல முதல் நாள் அதுமா கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்களாம், அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன்னு மேல போயிருக்கான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்யா. புள்ள ரொம்ப வருஷமா எக்ஸாம் எழுதிட்டு இருக்கு. இப்பதான் அதுக்கு ஒரு நல்ல காலமே பிறந்திருக்கு. நல்லபடியா போய் வேலைக்கு ஜாயின் பண்ணட்டும். ஆமாமா, அவனை யூனிஃபார்ம்ல பாக்குறதுக்கு எவ்வளவு கெத்தா இருந்துச்சு தெரியுமா? ஹோய் ஏண்டி? நான் ஒன்னும் சொல்லலையே. இப்ப எதுக்கு மூஞ்சிய இஞ்சி தின்ன குரங்க மாதிரி வச்சிருக்க? ஒன்னும் இல்ல. என் தம்பிய பாத்தியா? எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? எனக்கு எவ்வளவு வறுமையா இருக்கு தெரியுமா? என்னது? ஒன்னும் இல்லங்க, நானே கடுப்புல இருக்கேன். ஏங்க நீங்க வேற? உனக்கு என்னடி கடுப்பு? எப்படிங்க உங்க தம்பி போலீஸ் ஆனாரு? ஹேய் ஏண்டி, அவன் நல்லா படிச்சு பரீட்சையில பாஸ் ஆயிருக்கான். ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி அதுலயும் பாஸ் பண்ணிருக்கான். ஏன் ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிருந்திருக்கலாம். அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர், காலேஜ்ல ப்ரொஃபசர்னு எத்தனை வேலை இருக்கு. ஏன் டாக்டருக்கு கூட படிச்சிருக்கலாம். அடி பைத்தியம், அவன் ஆர்ட்ஸ்டி, அவன் எப்படி டாக்டருக்கு படிக்க முடியும்? என்னவோ ஒண்ணுங்க, அவர் எதுக்குங்க இப்ப போலீஸ் ஆனாரு? ஏண்டி, என் தம்பி எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி போலீஸ் ஆயிருக்கான், ஏன் போலீஸ் ஆனாருன்னு ஒரு கேள்வி வேற. ஏன் உனக்கு தெரியாதா அவன் போலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கான்னு? உனக்கு என்ன தெரியாமையா இருக்கு? தெரியும், இருந்தாலும் போலீஸ் எல்லாம் ஆக மாட்டாருன்னு நினைச்சேன். இப்படி பொசுக்கன யூனிஃபார்ம் மாட்டிட்டு வந்து நிக்கிறாரு, பயந்தே போயிட்டேன். ஆமா, அவன் போலீஸ் ஆகிறதுக்கு நீ எதுக்கு பயப்படுற? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. எனக்கு என்னன்னே தெரியலங்க, கடுப்பா இருக்கு. இப்ப நான் எப்படிங்க எல்லாத்தையும் பண்ணுவேன்? எல்லாத்தையும் மண்ண வாரி போட்டுட்டாரு உங்க தம்பி. ஏய், உண்மையாவே உனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சாடி? ஏடி சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? யாரு? நான் சம்பந்தமே இல்லாம பேசுறேனா? போங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. உனக்கு இன்னமும் ஆயிடுச்சுடி, அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. ஏன் பிரச்சனை எனக்கு, நானே இவ்வளவு கடுப்புல இருக்கேன் தெரியுமா? ஐயா மா, இவன் வேற அப்பப்ப அந்த யூனிஃபார்ம் போட்டு நம்மள பயமுறுத்திக்கிட்டே இருக்கான். ஐயோ ஐயா, சின்ன தங்கம் வாயா வாயா, எம்பிட்டு கம்பீரமா இருக்கிற. உங்க அப்பாவை கடைசியா மிலிட்டரி ஆபீசர் அந்த யூனிஃபார்ம்ல பார்த்த மாதிரி இருக்கியா. அவரை இப்படிதான் யூனிஃபார்ம் போட்டுட்டாருன்னா குனிஞ்ச தலை நிமிர மாட்டாரு, நல்ல கம்பீரமா நிப்பாரு. என்னங்க, நம்ம சின்ன தங்கத்தை பாத்தியலா? அப்படியே உங்களை பாக்குற மாதிரி இருக்குங்க எனக்கு. நீங்க இப்படித்தானே மீசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு நல்ல கம்பீரமா இருப்பீங்க. இப்ப நம்ம சின்ன தங்கமும் போலீஸ் யூனிஃபார்ம்ல கம்பீரமா இருக்கிறான். ஏயா, அம்மா உனக்கு பிடிக்குமேனு கேசரி பண்ணி வந்திருக்கேன், சாப்பிடியா? சரிம்மா. மா, அப்புறம் ஃபர்ஸ்ட் டே டியூட்டி ஜாயின் பண்ண போறேன். எப்ப வருவேன் எப்ப போறேன்லாம் தெரியாதுமா. நான் எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்றேன். நிம்மதியை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. ஐயடா, நிம்மதி அப்படியே பப்பா ஒன்னும் தெரியாத மண்ணு அப்படியே கட்டத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க. ரொம்ப தான் கடத்தி கூட்டிட்டு போயிட்டா நான் எதுக்கு இருக்கேன்? நான் தான் டிஎஸ்பி ஆச்சே, புடிச்சு தொங்க விட்டுற மாட்டேன். மைண்ட் வாய்ஸ்ல தானே பேசுனேன், அவ்வளவு சத்தமாவா கேட்டுச்சு? ஐயா, நான் பாத்துக்கறையா, நிம்மதி நம்ம புள்ளையா. எனக்கு நீ சொல்றது புரியுது. இம்பிட்டு நாளா நீ வீட்டுக்குள்ளே இருந்த, நிம்மதியும் நீயும் ஒண்டுக்காவே இருந்தீங்க. இப்ப நீ வேலைக்கு போறதுனால புள்ள தனியா இருக்குமேன்னு நினைச்சு ஃபீல் பண்ற, அதானே? அதுக்கு தானே நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். பிள்ளையும் அப்படியே காலேஜுக்கு போயிரும், முடிச்சிட்டு சாயங்காலம் தானே வரும். நீ இல்லாத நேரம் நாங்கெல்லாம் சேர்ந்து நல்லா பாத்துக்கிறோம், சரியா? சரிம்மா. ஐயா, மத்தியானம் உனக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் சமைச்சு அசத்தி போடுறேன். மாமா, ஒன்னும் வேண்டாம், நீங்க என்ன சமைக்கிறீங்களோ அதையும் நான் சாப்பிட்டுக்கிறேன். எனக்காக ஸ்பெஷலாலாம் சமைக்க வேணாம். ஐயோ, ஏண்டா ரொம்ப ஓவரா பண்றீங்க? ஐயா, அடுப்புல ஒலை வச்சுட்டு வந்திருக்கேன், நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். நீ அப்பாட்ட பேசிட்டு கிளம்பு. சரிம்மா. முதல் நாள் ஸ்டேஷனுக்கு போறேன், எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் வேணும். டே, என்னடா பேசுற? என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போதுமே இருக்கும். நீ எப்போதுமே நல்ல தைரியமா நல்ல கம்பீரமா எல்லா விஷயத்துக்கும் இறங்கி செய்யணும்டா. நீ சாதாரணமாவே ஏதாவது கெட்ட விஷயம் நடந்தா தட்டி கேட்ப, அதுலயும் நீ போலீஸ் ஆயிட்ட, சொல்லவே தேவையில்ல. அப்புறம் பவர் இருக்குன்னு ரொம்பவும் எல்லாத்தையும் எதிர்த்துக்காதடா. அரசியல்வாதிகளை எதிர்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க நமக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க, நமக்கு எதிராக எல்லாத்தையும் மாத்தி விட்டுருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ. என்ன பாத்துக்கணும்? தேவைப்பட்டா அவங்களையும் எதிர்த்து நிப்பேன். நான் யாருக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்ல. என் வேலைக்கும் என்னோட இந்த போலீஸ் யூனிஃபார்முக்கும் உண்மையா இருப்பேன். சரிடா. அடி சொல்லு பண்டாட்டி. டேய், முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டடா. மறந்துட்டேனா? என்னது? கேப்ப மறந்துட்டடா. ச்சே, என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. வெயிலா இருக்கு, வெளிய போகும்போது வெயில மறைக்கிறதுக்கு கேப்ப போட்டுட்டு போங்க மாமான்னு எவ்வளவு அழகா சொல்றா. எடுத்துட்டு வா பொண்டாட்டி. டேய் பைத்தியம், அந்த கேப் இல்ல, போலீஸ் கேப். அதே மறந்து வச்சிட்டு போற.
ஐயோ, போலீஸ் கேப்பையே மறந்துட்டேனா? ஷோ, ஆமால, புதுசா யூனிஃபார்ம் போட்டு போலீஸ் ஆனா அப்படிதான் இருக்கும் போல. கொஞ்ச நாளைக்கு அப்படி தாண்டி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கொஞ்சம் எடுத்துட்டு வரியா? எடுத்துட்டு வரேன் இரு. அதானே, என்னமோ குறையுதுன்னு நானும் அப்பவே யோசிச்சேன். நானும் கவனிக்கவே இல்ல. போக போக சரியாயிடும். ஆமா, அவங்க ஏன் அப்படி நிக்கிறாங்க? என்னன்னு தெரியல. உன்னை போலீஸ் யூனிஃபார்ம்ல பாக்குறதுக்கே பயமா இருக்கா அவளுக்கு. அட, பயமா இருக்கா? இருக்கணுமே அந்த பயம். எப்படி எப்படி அந்த பயம் இருக்கணும். டேய், ஏன்டா அவளே ரொம்ப பயந்துட்டு இருக்கா, இன்னும் வர நீ பயமுறுத்திட்டு இருக்க. ஆதி, இங்க முன்னாடி வா. எதுக்குடா? நீ வா, நான் சொல்றேன். அட பாவி, உன்னை நினைச்சாலே செந்தமிழும் கூட இந்தி மொழி தாண்டி நெஞ்ச தொடுதே. என்னை இது கோத்து சுண்ட விரல் தீண்ட பொம்பளைய போல வெக்க வருதே. ராசாவே உன்னால ஆகாசம் மண் மேல உன் ஜோடி நான் தானே பொய்யில்ல. ஆதி, எனக்கு எதுக்கு போட்டு விட்ட? எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணது வேணா நானா இருக்கலாம், ஆனா அந்த எக்ஸாம்க்கு சொல்லி கொடுத்து எனக்கு தைரியத்தையும் வரவழைச்சது நீதான். இந்த கேப்பை நான் போடுறதுக்கு முன்னாடி நீ போட்டிருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குதான் உனக்கு போட்டு விட்டேன். இதுக்கு என்ன விட தகுதியா இருக்கிறவ நீதான். ஓய் பொண்டாட்டி, ஒரு உண்மையை சொல்லட்டா? சொல்லு. என்னதான் நான் போலீஸ் யூனிஃபார்ம்லாம் போட்டுட்டு கெத்தா நின்னாலும் என்னை விட இந்த கேப் போட்டதுக்கு அப்புறம் நீ தாண்டி கெத்தா இருக்க. ஏய், பொய் சொல்லாத. நீ வேணும்னா பேசாம போலீஸ் எக்ஸாம் எழுதி போலீஸ் ஆயிட. புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து ஒரே போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாலியா இருக்கும்ல. கவர்மெண்ட் யாரு? உங்க அப்பா வீடா? நானும் போலீஸ் எக்ஸாம் எழுதி போலீஸ் ஆனோனே ஒரே ஊர்ல நமக்காக ஒரே ஸ்டேஷன்ல போஸ்டிங் போடுறதுக்கு. ஆமால, அதைத்தான் பண்ண மாட்டானுங்க. அதை மட்டும் பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கோயேன், வீட்லயும் கூடவே இருப்பேன், ஸ்டேஷன்லயும் கூடவே இருப்பேன். ஹே ப்ளீஸ் டி, பேசாம ஒரு தப்பு பண்ணிடுறேன். யாரையாவது கொலை பண்ணிட்டுறியா? கொலையா? ஏண்டா? கொலை பண்ணாதான் 14 வருஷம் ஜெயில இருக்கலாம். நீயும் நானும் ஜாலியா இருக்கலாம்ல. நீ மட்டும் ஜெயிலுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் வீட்டுக்கே வர மாட்டேன்டி. நான் வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதுக்குதான் சொன்னேன். கொன்றுவேன் உன்னை. நீ என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு நான் ஜெயில உட்காந்து களி சோறுத்தீங்கணுமா? நீயே போட்டாட்டி களி சோறுத்தீங்கிற? உன் புருஷன் யாரு? டிஎஸ்பி. டெய்லி உனக்கு பிரியாணி வாங்கி தர. நம்ம 2 பேரும் ஒரே பொட்டலம் பிரியாணிய ஷேர் பண்ணி சாப்பிடலாம். அப்ப கூட எனக்கு ஒண்ணு உனக்கு ஒண்ணுன்னு வாங்க மாட்டேன், உன்னை வாங்கி ஷேர் பண்ணுவேன். இப்ப அதுவாடி முக்கியம். ப்ளீஸ் டி, என் செல்லம்ல, ஒரு கொலை மட்டும் பண்ணிட்டு வந்துரு, நம்ம ஜாலியா உள்ள இருக்கலாம். ஓகே, நான் வேணா உன்னை கொலை பண்ணிட்டு போறேன். இது எப்படி இருக்கு? ஹேமா தாயே, நீ வரவே வேண்டாமா, இங்கே இரு. ஐயோ 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 ஐயோ, இந்த குட்டுமையெல்லாம் நான் எங்க போய் சொல்லுவேன்? பாத்தீங்களா பாத்தீங்களா உங்க தம்பிய நடு ஹால்ல நின்னு பொண்டாட்டி கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாக்க பாக்க அப்படியே காண்டாகுது. ஏண்டி உனக்கு காண்டாக்குது? அவன் பொண்டாட்டி கூட தானே பண்ணா, பக்கத்து வீட்டுக்கார பொண்டாட்டி கூட ஒண்ணும் பண்ணலையே. இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசுங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஹால்ல நின்னு, வேதா நீ ரொம்ப அழகா இருக்க, நீ சிரிச்சா எவ்வளவு நல்லா இருப்ப தெரியுமான்னு ஹால்ல என்ன ஹால்ல ரூம்லயாவது சொல்லிருப்பீங்களாங்க? இருந்தா சொல்ல மாட்டாங்களா? என்ன சொன்னீங்க? ஏய், ஏண்டி கத்துற? இப்ப என்ன சொன்னீங்க? ஏய், நீ சிரிச்சா அழகா இருப்படி, அதுக்கு நீ சிரிக்கணும். எந்நேரமும் மூஞ்சிய சிடு சிடுன்னு வச்சுக்கிட்டு எதையாவது ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி மனுஷனுக்கு இப்படி பேச வரும்? இல்லனா மட்டும் அப்படியே கிளி கிளி கிளின்னு பேசிடுவீங்க. இப்ப நீ பேசணுங்கிறியா பேசக்கூடாதுங்கிறியா? பேசி இருக்கீங்களான்னு கேக்குறேன். நீ அப்படி நடந்துக்க மாட்டேடி. இங்க பாரு, என் தம்பிய பாரு, அவன் கேப்ப மறந்துட்டானு அவன் பொண்டாட்டி போய் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. இப்பெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீ பண்ணிருக்கியா? சரி, இதுக்கப்புறம் நீங்களும் ரைஸ் மில்லுக்கு கேப் போட்டுட்டு போங்க. நீங்க மறக்கறப்ப நான் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன், சரியா? ஐயோ, இவ்வளவு நாளா பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது, நல்லா முத்திருச்சு. என்ன முனகுறீங்க? ஏம்மா தாயே, ஒண்ணும் இல்லம்மா. பாருங்க, என்னமோ நேத்து கல்யாணம் ஆன மாதிரி நடு ஹால்ல நின்னுட்டு ஓவரா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கங்க. அப்படியே எரியுது எனக்கு. ஏண்டி பொண்டாட்டி கேப் எடுத்துட்டு வந்து கொடுத்தது ஒரு குத்தமா, அது போய் ரொமான்ஸ் அதுன்னு பேசுற? நானு ஒன்னும் பேச முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். இல்லனா இப்ப நடந்ததுக்கு இந்த வீடே ரெண்டா இருக்கும். அப்படி என்ன சிச்சுவேஷன்? என்ன வாயில ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டாங்களா? இல்ல, என்னமோ பேச முடியாத சிச்சுவேஷன். பேசிதான் பாரு. எதுக்கு?
உங்க தம்பி சும்மாவே ரொம்ப பேசுவாரு. இதுல போலீஸ் வேற. சாதாரணமாவா இருக்காரு, டிஎஸ்பி. இதுல நான் ஏதாவது பேசி அப்புறம் ஏதாவது ஓவரா என்கிட்ட வாயாடுவாரு. அப்புறம் நான் வர டென்ஷன்ல கத்துனாலும் கத்திடுவேன். யாரு நீ? இப்பதான் என் தம்பியை பார்த்து பயமா இருக்குன்னு சொன்ன. அது சும்மா சொன்னேன். ஐயா, கொஞ்ச நேரம் இந்த வாய் சும்மா இருக்கா? இது யாவது ஒண்ணு தொண்ணு பேசிக்கிட்டே தாண்டி இருக்க. சரி பொண்டாட்டி, நீயும் என் கூட வா. நான் எதுக்குடா? ஸ்டேஷனுக்கா? ஆமா, ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். எங்க போறோம்? இரு சொல்றேன். டேய், நேரமாகுதுடா, ஸ்டேஷன் கிளம்பல? கிளம்பணும். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா சொல்லு. இல்ல, நான் நிம்மதிக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தேன். இது என்ன புது சாக்கு? புது வாக்கு? என்னடா என்னாச்சு? இல்ல, நான் போலீஸ் ஆனதுக்கு அப்புறமா முதல்ல கேஸ் எடுத்து உங்க அண்ணனை கண்டுபிடிச்சு தரேன்னு நிம்மதி கிட்ட சொல்லியிருந்தேன். அப்படியா? நீ சூப்பர்டா. அதுக்காக இப்ப ஸ்டேஷன்ல போய் சைன் போட்டுட்டு அப்படியே சுடரமாவை பார்க்க போலான்னு இருக்கேன். அவங்க ஏற்கனவே கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் போலீஸ் சைட்ல இருந்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அதனால மறுபடியும் சுடரமா, அப்பா, நிம்மதி 3 பேரையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அந்த கேஸ மறுபடியும் எடுக்கலான்னு இருக்கேன். விசாரணை பண்ணி இவங்க அண்ணனை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு தரணும். டே, ரொம்ப நல்ல விஷயம்டா. நிம்மதி எவ்வளவு நாளா, கிட்டத்தட்ட நிம்மதி பிறந்ததுல இருந்தே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கடா. ஒரு பையனை தொலைச்சிட்டு அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நீ உடனே அந்த வேலையை பண்ணு. நீ மட்டும் எப்படியாவது அவங்கள தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்ட, அவ்வளவுதான். சுடரமாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா, நிம்மதியும் ரொம்ப பாவம். எப்போதுமே அவங்க அண்ணனே நினைச்சிட்டு இருக்கா. அவளுக்காகவாது கண்டிப்பா சீக்கிரமாவே கண்டுபிடிச்சு தர. அதனால இப்ப நிம்மதியும் கூட்டிட்டு போறேன். ஸ்டேஷன்ல போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு அப்படியே சுடரமாவை பார்க்க போறேன். சரிடா, போயிட்டு வா. அடி, உண்மையாதான் சொல்றியா? நான் தான் சொல்லிருக்கேன்லடி, நான் போலீஸ் ஆனோனே ஃபர்ஸ்ட் எடுக்கிற கேஸ் உங்க அண்ணனை கண்டுபிடிக்கிற கேஸ் தானே. இங்க பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. எப்படியாவது முட்டி மோதியாவது உங்க அண்ணனை கண்டுபிடிச்சிடலாம். சரி, போலாமா? போலாண்டா. இதெல்லாம் நடக்கிற காரியமா? இவங்க அண்ணன் காணாம போய் 25 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க அப்பவே கேஸ் கொடுத்துட்டாங்க. இப்ப வரைக்கும் ஒரு சின்ன துரும்பு கூட கிடைக்கல. இவரு திடீர்னு இன்னைக்கு போலீஸ் ஆனோனே கண்டுபிடிக்கிறேன்னு கிளம்பிட்டாரு. அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான், இல்ல உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியலையே. அவனை கண்டுபிடிக்கிறேன்னு இவர் கிளம்பிட்டாரு. வேதாக்கா, அப்படிலாம் பேசாதீங்க. எங்க அண்ணன் கண்டிப்பா எங்கேயாவது இருப்பாரு. பொண்டாட்டி, இவங்களுக்கெல்லாம் இப்படி பேசக்கூடாதுடி. நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஆமா ஆமா, நீ தான் நினைச்சிட்டு இருக்கணும் இன்னும் உங்க அண்ணன் உயிரோட இருக்கா, எங்கேயாவது மறைஞ்சிருக்கான்னு. கோமா ஸ்டேஜுக்கு அனுப்பினவங்களுக்குலாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இல்ல, கோமா ஸ்டேஜ்க்கு அனுப்புறதும் கொலை பண்றதுக்கு சமம் தானே? கொலையா? ஆமா, அதான் கொலைக்கு சமங்கிறதுனால அத பண்றவங்களை எல்லாம் தூக்குல போடணும்னு புதுசா கோர்ட்டுக்கு ஆர்டர் வந்திருக்கு. இன்னும் 2 நாள் அமல்படுத்திடுவாங்க. அப்புறம் பண்ணிட்டாங்கன்னா இங்க சில பல பேரை தூக்குல போடணும்னு நினைக்கிறேன். எப்படி வசதி? இல்ல இல்ல, நிம்மதியோட அண்ணன் தானே, கண்டிப்பா கிடைச்சிருவாப்ல. இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. அது விவரம் தெரியாம போனதுனால அடையாளம் தெரியாம போயிருக்கோம். மத்தபடி சீக்கிரம் கிடைச்சிருவாரு. நிம்மதி, நீ ஒன்னும் கவலைப்படாதமா. உங்க அண்ணன் சீக்கிரமா உன் கூட வந்து சேர்ந்துருவான். ஆனி, நீங்க போலீஸ் ஆனது பாருங்களேன், எவ்வளவு பேருக்கு உதவியா இருக்குன்னு. நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி மாத்தி மாத்தி பேசுறாங்க பாத்தில, எப்படி டென்ஷன் ஆகுறாங்கன்னு. இவங்களை எல்லாம் அப்படி தாண்டி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏய், நைட் ஏதோ அன்னியன் படம் பாத்தியா? இதுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்க. நானா பேசுறேன், என்ன பேச வைக்கிறாங்க. இப்போ ஒருத்தி, நீ கிளம்புடா. 2 பேரும் கிளம்பி போங்க. ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்படியே சுடரமா கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோ. ஆதி, இது உன்னோட ஃபர்ஸ்ட் கேஸ். இத நல்லபடியா நீ முடிக்கணும். சீக்கிரமா சுடரமாவோட பையனை தேடி கண்டுபிடிச்சு சேர்த்து வை. ஆல் தி பெஸ்ட்ரா. தேங்க்ஸ். சரி, கிளம்புங்க. அண்ணா, போயிட்டு வரேன். போயிட்டு வாமா. ஏய், நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். என்னடி பால் விளம்பரத்துல வர பசுமாடு மாதிரி வாய ஆன வச்சிருக்க? என்னங்க, சைடு கேப்ல என்ன பசுமாடுன்னு சொல்லி கிண்டல் பண்றீங்களா? நான் வாய ஆன வச்சிருக்கேன்னு சொன்னது உனக்கு இதுவா தெரியல. பசுமாடுன்னு சொன்னதுதான் உனக்கு கோவமா வருது. போங்க சும்மா. நானே வெறுப்புல இருக்கேன். என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கீங்க. எனக்கு அதாண்டே புரியல. சம்பந்தமே இல்லாம நீ கடுப்பாவற வெறுப்பாவற. ஏன்? ஏன்னா உங்க தம்பி போலீஸ் ஆயிட்டார்ல. ஏன் தம்பி போலீஸ் ஆனதுக்கு நீ ஏன்டே வெறுப்பாவற?
நான் பிளான் பண்ணது எதுவுமே நடக்காதுங்க. நீ என்ன பிளான் பண்ண? அது நான் அந்த சொத்தை ஐயோ என்னது சொத்தா? இல்லையே, நான் ஒன்றும் சொல்லலையே. ஆகரன் குட்டி அலற சத்தம் கேக்குதுல, நான் போய் பால் கொடுத்து தூங்க வைக்கிறேன். இல்லையே, எனக்கு ஒன்னும் கேட்கலையே. அதெல்லாம் குழந்தைங்க அழுவுறது அம்மாக்கு மட்டும்தான் கேக்குமா, அப்பாக்களுக்கெல்லாம் கேட்காதான். நான் போய் பால் கொடுக்கறேன். ஆமாங்க. வர வர ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற, எனக்கு ஒன்னும் புரியல. ஓத்தே, கொஞ்சம் விட்டுருந்தா எல்லாத்தையும் உளறி இருப்பேன். போய் மூடிக்கிட்டு இருப்பேதா, அதுதான் உனக்கு நல்லது. டடான். ஆதி வா, ஆதி சீக்கிரம் வா. வந்து விசாரிச்சு என் பையனை என் கூட சேர்த்து வை. நீ போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் கேஸ் இதுதான். நீ எப்படி எல்லாம் கண்டுபிடிக்க போறேன்னு பார்க்க நாங்களும் ஆர்வமா இருக்கோம். அப்படிதானே மக்களே? ஆதி சூர்யாவ எப்படி கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். அப்புறம் வேதாக்கு இன்னைக்கு நிறைய நோஸ்டட்ஸ் விழுந்துச்சுல, நீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு சாம்பார் சாதமும் கேரட் பொரியலும். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, என்ன சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை வீடியோவில் சந்திக்கிறேன். பை. ஒரு நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம யூத் படத்தோட ரிவ்யூவை ஹலோ அனு சேனல்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பா அதை போய் பாருங்க. நீங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பை.